ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ராஸ் ஃபேமிலி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பிடிச்ச பூரியும் உருளைக்கிழங்கும் தாங்க. இதுக்காக கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்துருக்காங்க. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. இதுக்கு சுடு தண்ணி கொஞ்சம் எடுத்துருக்கோங்க. சுடு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் ஊற்றி இப்படி நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. இப்படி நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. இப்படி பாருங்கள், மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி மாவு பிணைஞ்சிக்கங்க, அப்போ தான் பூரி நல்லா வரும். இப்போ இதை ஒரு அரை மணி நேரம் ஊறட்டுங்க. அரை மணி நேரம் கழித்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ பூரிக்காக இந்த உருண்டையை எடுத்து நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி மாவில் கொஞ்சம் டிப் பண்ணி அதுக்கப்புறம் தேய்ச்சிக்கலாங்க. இது ரொம்ப சன்னமாகவும் இல்லாமல் மொத்தமாகவும் இல்லாமல் மீடியம் இதில் எடுத்துக்கணும். அப்போ தான் பூரி நல்லா உப்பி வருங்க. ரொம்ப சன்னமாகவும் தேய்ச்சிட்டிங்கன்னா பூரி உப்பாது. ரொம்ப மொத்தமாகவும் தேய்ச்சிட்டிங்கனாக்க மொத்தமாக இருக்கும் பூரி. இந்த மாதிரி பதத்தில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாங்க. இங்கே பாருங்கள், நான் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை, வெறும் மாவு தான் போடுறேன். இதுக்கே பாருங்கள் பூரி நல்லா உப்பி வரும். இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றா தேய்ச்சா முடியாது. இந்த மாதிரி 5 தேய்ச்சி வச்சு அது ஒட்டுக்கா போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி வச்ச பூரி மாவை இதில் போடலாங்க. போட்டு கொஞ்சம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கரண்டியால் இப்படி நல்லா கொஞ்சம் அமுத்தி விடுங்க. பூரி நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா தான் அது உப்பி வருங்க. இங்கே பாருங்கள், நல்லா அழகாக உப்பி வந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி இருக்குன்னு. இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொன்று பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், மாவு போட்டோடனே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதே மாதிரி மேலே கரண்டியால் லைட்டாக அமுக்கி விடுங்க. அமுக்குனா தான் பூரி நல்லா உப்பி வரும். இதே மாதிரி எல்லா பொரியும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இப்போ பொரிச்சு எடுத்திங்கன்னா ஒரு பொரி கூட மிஸ் ஆகாது. எல்லாமே அழகாக உப்பி வருங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது கூடவே நான் மசாலும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம பூரியும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.